சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசர், ஏன்னா அப்படியே காசு கல்லால வந்து காசு குமியும். பூஜையை போட்டா போதும், பூஜை போட போறோம்னு அறிவிச்சா போதும். அந்த காலத்துல இருந்து இப்படிதான். ரஜினியும் அதே மாதிரி டேட்டெல்லாம் கொடிகட்டி பறக்கிற காலகட்டத்திலையும் டேட்டுகளை பெரிய அளவு தனக்கு வேண்டிய ப்ரொடியூசர்கள் இல்ல தன்னால நஷ்டமடைஞ்ச ப்ரொடியூசர்களுக்கு எடுத்து கொடுத்துருவார். இப்ப உள்ளவங்க ஒரு காலத்துல ஹீரோக்கள் தவிக்கும் போதோ இல்ல ஆரம்ப கட்டத்திலயோ தூக்கி விட்ட ப்ரொடியூசருக்கு போய் 100வது நாள் படத்துக்கு, அதாவது தன்னோட பேனர்ல 100வது படம் எடுக்கிறேன், நீங்க இப்ப உச்சகட்ட நடிகரா மாறிட்டீங்க, ஒரு காலத்துல பேஸ்மெண்ட் அனுப்பிச்சதே நம்ம கம்பெனி தான், கால் ஷீட்டு கொடுங்க, எவ்வளவு கோடி வாங்குறீங்களோ அதை அப்படியே தரேன்னாலும் கால் ஷீட் தரதுக்கு ஹீரோக்கள் தயாரா இல்லை. அப்பேற்பட்ட ஹீரோக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்தில இருந்தே ரஜினி அவர்களோட கால் ஷீட் அப்படிங்கிறது, அவர் விருப்பப்பட்டா எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கையில குடுத்துருவார். அதாவது 30 நாள் ஷூட்டிங் இருக்கும். அதுல ஒவ்வொரு நாளும் நேர கணக்குல பிரிச்சு வெவ்வேறு படங்களுக்கு ஷூட்டிங் குடுத்த காலங்களும் இருந்துச்சு. அப்படி அவர் டேட்டு அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு தங்க காசு மாரி தான். இப்ப வரையும் அப்படிதான் டிராவல் பண்றாரு. இப்ப கமலுக்குமே அப்படிதான் கால் ஷீட்ட தந்துட்டாரு. ஆனா கமல் செஞ்ச ஒரே வேலை, குறுகிய நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு திட்டம். இத அவர் எடுக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் வச்சிருந்தாருன்னா, ஏகப்பட்ட புரொடியூசர்கள் தப்பிச்சு போயிருக்கலாம். அவரால அழிஞ்ச புரொடியூசர்கள் அப்படிங்கிறது ஏகபோகம். கலைப்புலி தானுவே கண்ணீர் வடிச்சார். ஆளவந்தான் ஹிந்தி படத்துக்கு அவரு அந்த டப்பிங் செலவுக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் கேட்கிறாரு. சும்மா உதாரணத்துக்கு ஒரு ரூ. 2 கேட்கிறாரு அப்படின்னா, அது 2 எல்லாம் இல்ல. கடைசியில 14ல போய் முடிஞ்சுச்சு. சின்ன 2 பெரிய 2 நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. ஆனா, இப்ப அவருக்கு ஒண்ணு அப்படிங்கல, குறுகிய காலத்துல எடுக்கணும். அதான் ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. சுந்தர் சிட்ட போய் நின்னாரு. சுந்தர் சி ஜம்ப் ஆயி ஓடிப்போன கதை எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் விரிவா பார்த்தோம். இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட டைரக்டர்கள் பேர் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில பார்க்கிங் டைரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார்கள். அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்தா தான் உறுதி. ஏறக்குறைய வரும் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. வருங்கிறது தெரிஞ்சு போன அப்பாடு வந்த பேர்கள், அதாவது அடுத்த படம் இவர்தான், இவர்கிட்ட கதை கேட்டுட்டார் அப்படின்னு வந்த பேர்ல எவ்வளவு தூரம் உண்மையான தகவல், எவ்வளவு தூரம் வந்து அடிச்சு விட்டார்கள் அப்படின்னு பெரிய அளவுல பேச்சு கிளம்புது. அதுல நம்ப முடியாத ஒரு விஷயம் அந்த காலகட்டங்கள்ல, ஏதோ 1947 மாதிரி சொல்றியே, போன வாரம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது திருப்பி வந்து என்கிட்ட. போன வாரம் தான், அம்புட்டு பரபரப்பு இல்ல. அதுல தனுஷ் பேரும் அடிபட்டுச்சு. தனுஷ் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அதே சமயம் தனுஷ்க்கும் ரஜினிக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்ட்டயா போய் கதை கேட்க போறாரு? அப்படியா நிலைமை மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுச்சு. ஆனா தனுஷ் ரஜினிக்காக கதை சொல்லியிருக்காருங்கிறது மிகப்பெரிய பரபரப்பா, படு பயங்கரமா ஜோரா செய்திகள் வந்துச்சு. இப்ப அதோட பின்னணியும் வெளியில வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வழக்கம் போலவே தனுஷோட டீம் கேம் ஆடிருச்சு அப்படிங்கிறதுதான். தனுஷோட டீமும் கேம் ஆடிச்சு. கமலோட இந்த பதட்டம், பரபரப்ப இவர்கள் பயன்படுத்திக்கிட்டார்கள். வேற ஒண்ணும் கிடையாதாம்மா. தனுஷ் ஏற்கனவே மர்மையனா இருக்கும்போது ரஜினிக்காக கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி இருப்பாராட்டுக்கு. அந்த கதை இருக்கா அப்படின்னு சொல்லி கமல் ஆபீஸ்ல இருந்து கேட்டு விட்டுருக்கார்கள். இவரு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. வேற நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு ஒண்ணும் கிடையாது. கமல் ஆபீஸ்க்கு வேலையே எல்லாரையும் போட்டு குழப்பறதுதான். அவர் எப்படி படத்துல குழப்புவாரோ, அவர் ஆபீஸோட புரொடக்ஷன் டீம் அதுக்கு மேல குழப்பத்துல இருக்கார்கள். அதோட ஒரு விளைவு தான். இப்படி கேட்டுட்டு அவங்க பாட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா தனுஷோட டீம் கதையே சொன்ன மாதிரியும், மிகப்பெரிய டைரக்டர் தனுஷ் குறுகிய காலகட்டத்துல எடுத்துருவார். ரஜினி இவரை நம்பி இருக்கார். ஆச்சாக்கும் பூச்சாக்கும் மறுபடியும் குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது. அது ஒண்ணுதான் பாசிட்டிவா சொன்னாங்க. மத்த எல்லாமே ரஜினிய ஒரு ஸ்டெப் இறக்கி, தனுஷ ஒரு ஸ்டெப் ஏத்தி விட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு பின்னணியில இருந்தது கமல் ஆபீஸோட ஒத்த வார்த்தை. அப்போ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது இன்னும் இருக்கா? அப்படின்னு கேட்க, இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே 3ஆம், 4ஆம் கட்ட ஆட்களோட கம்யூனிகேஷன். இதோட முடிஞ்சு போச்சு. இவர்கிட்ட அவர் கதையும் கேட்கல. கதை கேட்கிற இடத்துலயும் அவர் இல்ல. அவருக்கு கதை சொல்ற இடத்துலயும் இவர் இல்ல. இவருன்னா ரஜினி, தனுஷ் தான். அதனால பேசிக்கா நடந்த ஒரு விஷயத்த வழக்கம் போல சிண்டு முடிச்சுட்டார்கள். எந்த தரப்பு அப்படின்னா, இதுல ரஜினிக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. கமலோட ப்ரொடக்ஷன் குழப்பம். இது ஊரறிஞ்சிருச்சு இப்ப. இப்ப ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அப்படின்னாலே, இப்போதைக்கு இந்த ரஜினி பர்ட்டிகுலரா இந்த ரஜினியோட இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய குழப்பவாதிகளா திரியிறார்கள் அப்படின்னு தான்
முழு சினிமா வட்டாரத்திலயும் பேச்சா இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவுல தான் தனுஷோட டீம் உள்ள புகுந்து குட்டைய குழப்பியிருக்கு. ஆனா, ரஜினியோட நல்ல நேரம், பார்க்கிங் டைரக்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார்கள். டக்குன்னு இது அடங்கிருச்சு. இல்லாட்டி இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரையும் இந்த படம் ஓடிக்கிட்டே இருந்திருக்க மாட்டுக்கு. ஏதோ ஒரு பார்க்கிங் டைரக்டர் உள்ள வரவும் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே அடங்கிருச்சு. அடங்குனதுக்கு அப்புறம் தான் எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விரிவா கோடம்பாக்கத்துல அலச அந்த பேச்சு அப்படியே தீயா பரவி, ரஜினி படம் எப்படி பட்டி தொட்டிலாம் பிச்சுக்கிட்டு போகுமோ, அதே மாரி பிச்சுக்கிட்டு போய் கடைசில தனுஷ தான் துவச்சுக்கிட்டு இருக்கார்கள்.